ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஐபிஎல் 2024 இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் அதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே தான் சொல்லணும். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் என்டர்டெயின் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எவான் கான்வே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னா அவர் முந்தா நேற்று எல்லாமே பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஐபிஎல்லேருந்து. ஸோ அது அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை, பிகாஸ் அவருக்கு சர்ஜரி இன்னும் நடக்கலை. சர்ஜரி நடந்துச்சுன்னா அது எவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறாருன்னு சொல்லிட்டு அது பார்க்கணும். ஸோ பார்த்தா தான் அது தெரியும் ரெக்கவரி ஆகிறாரா, எவ்வளோ பெரிய சர்ஜரி அதுன்னு சொல்லிட்டு. ஒரு இன்ஜுரி தான் ஆயிருக்கு, பட் சர்ஜரி பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக நியூசிலாந்து விளையாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச்சில். ஸோ அதில் தான் இந்த மாதிரி அடிபட்டுருக்கு. அண்ட் சிஎஸ்கேக்கோ என்னவோ தெரியல, எல்லா பிளேயருமே கிட்டத்தட்ட ஆக்ஷனில் எடுத்த புது பிளேயர்ஸ் எல்லாம் இந்த வருஷம் புதுசாக அந்த மெகா ஆக்ஷனில் எடுத்த எல்லா பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட்னே தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இன்ஜூர்டு தான் இருக்குது. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்னும் எதுவுமே வரல. இந்த பக்கம் சிவம் தூபே ஆனார், அந்த பக்கம் ரச்சிந்தர் ரவீந்திரா ஆனார், அந்த பக்கம் எவான் கான்வே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானாவுமே இன்ஜூர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான நம்ம நியூஸஸுமே போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா பிளேயர்ஸோட அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எந்தெந்த சேனல் எந்தெந்த பிளேயரை பற்றி உங்களுக்கு கரெக்டான வீடியோஸ் வேணுமோ அங்கே போய் நீங்கள் பாருங்கள். இவரோட எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ஜுரி நடந்திருக்கு. ஸோ செகண்ட் மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஸோ இன்ஜுரி ஆனதுமே வெளியே போயிட்டார். ஸோ போனதில் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுற அளவுக்கு அந்த டைமே தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டைமில், அதாவது 6th மார்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டும் ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவருக்கு சர்ஜரியுமே பிளான் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ அதை அவர் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிட்டாங்கன்னா அவர் உடனே வந்துடுவார். ஆப்வியஸாக அது வர முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு 10 to 20 டேஸில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சே சிஎஸ்கேக்கு தான் கொடுத்துருக்காங்க, சிஎஸ்கே vs ஆர்சிபி. இந்த மேட்ச்சில் கான்வே வர்றதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் கம்மி தான். வேணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் அந்த ஐபிஎல்லில் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ஷெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமே வர்றதுக்குமே சான்சஸ் ரொம்பவுமே கம்மி தான். என்ன தான் கட்டவரில் தான் உங்களுக்கு இன்ஜுரி, மற்றபடி எல்லாமே அவர் விளையாடலாம்ல அப்படின்லாம் சொன்னாலுமே எப்படியோ ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாலே அவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வந்தாலுமே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் தான் வராங்க. ஓகே, இவர் வரலன்னா என்னப்பா பண்ணலாம், என்ன ஆகும், என்ன பஞ்சாயத்து நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு பிளேயரை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக பாசிபிலிட்டினா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனில் வாங்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிளேயர் பாதி சீசனே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் எந்த ஒரு பிளேயரை வேணால் எடுத்துக்கலாம்னா அப்படி இல்லை. ஸோ ஒரு பிளேயர் இன்னொரு டீமுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பிளேயர் அந்த டீமுக்கு தான் ஆடுவாங்க. ஸோ இன்னொரு டீமில் இருக்க பிளேயர் நீங்கள் விளையாடவே இல்லைனாலும் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா, அவங்க சோல்டு ஆகியிருந்தாங்கன்னா அவங்க அந்த டீமுக்கு தான் விளையாடுவாங்க. ஸோ அந்த பிளேயரை நம்ம எடுக்க முடியாது. எந்தெந்த பிளேயர்லாம் அன்சோல்டாக இருக்காங்க, எல்லாமே இன்னும் ஏலத்தில் யாருமே எடுக்காமலே நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே எடுக்கணுன்னாலும் நம்ம வேலெட்டில் நம்ம பர்ஸ் மணின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மணி பார்த்திங்கன்னா சென்னையில் 1.3 கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த 1.3 crores தான் நம்ம எந்தெந்த பிளேயர் எல்லாமே பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணிக்காங்களோ அந்த பிளேயர்ஸை தான் நம்மளால் எடுக்க முடியும். சப்போஸ் 2-3 பிளேயர்ஸ் ஸ்டீவ் ஸ்மித் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 crores தான் பேஸ் ப்ரைஸை செட் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே நம்மளால் எடுக்க முடியாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ரீப்ளேஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்ம மைக் ஹசி மாதிரி எல்லாமே விளையாடுவார், இல்லைனா ஃபேப் டு பிளஸஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே சொல்லனாலுமே அவரோட பேஸ் ப்ரைஸ் 2 crore. அது பிரச்சனை இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஸ் மணி பார்த்திங்கன்னா 1.3 crores தான். ஸோ அந்த கொடுத்து நம்மளால் அஃபிஷியலாக வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க எந்த ஒரு பிளேயர்ஸும் வர முடியாது. ஸோ 1 கோடிக்குள்ளேயோ இல்லை 1 crore இருக்கிற பிளேயர்ஸாக தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் நிச்சயமாக வருவாங்களான்னா என்னோட கணிப்புப்படி இந்த 3 பிளேயர்ஸ் வரலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மதிஷா பத்திரானாவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஸ்ட்ரிக்டாக வாங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா குஷால் மெண்டிஸ், ஸோ இவரும் அன்சோல்டாக தான் இருக்கார். அண்ட் அதே விதமாக பார்த்திங்கன்னா குஷால் மெண்டிஸை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்லேயுமே இவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அண்ட் T20 லீக்ஸ் நிறைய நடக்குது, அதுலேயுமே இவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இவர் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். பிகாஸ் இவரோட பேஸ் ப்ரைஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்துச்சு, இவர் எடுக்கலாம். அண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லைனாலுமே இந்த சீசனில் சென்னை ஃப்ரான்ச்சைஸிக்கு விளையாண்டாருன்னா ரொம்பவுமே நல்லா தான் ஷைன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளேயராக இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். ஸோ டேவிட் மலான். ஸோ ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்னா சொல்லும்போது இங்கிலாந்து பிளேயர். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக தான் இவர் இருக்கார். விளையாண்டாருன்னா அதிரடியாக தான் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இவர் இருந்துகிட்டு இருந்தார் இத்தனை நாளாக. ஆனால் லாஸ்ட்டு சீசன் அண்ட் அதுக்கு முன்னாடி சீசன் எல்லாமே இவர் ஒழுங்காக விளையாடலை. அதனால இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அன்சோல்டு பிளேயராக இருக்கார். ஸோ அந்த ஒரு காரணத்தாலே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஈஸியாக நம்ம சிஎஸ்கேவால் எடுக்கப்படலாம். ஸோ பார்க்கலாம். இன்னும் அஃபிஷியல் நியூஸ் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான் சொல்லிட்டு சிஎஸ்கே சைட்லேருந்து யாரும் வரல. வந்ததுமே அதுக்கும் நம்ம வீடியோ போடலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பிளேயருமே பார்த்திங்கன்னா அவருமே இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் தான், ஃபில் சால்ட். ஃபில் சால்ட் வந்து விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் சீசனில் விளையாண்டுருந்தார், 250 கூட அடிச்சிருந்தார். அந்தளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலுமே விளையாடுன்னு தான் சொல்லணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்காக வந்தார்னா அவருமே நல்லா விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மலானை தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டெவான் கான்வே வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் எடுக்க முடியும். எடுத்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள், எந்த ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் அண்ட் எந்தெந்த பிளேயர் எல்லாமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி பிளேயர் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி எடுத்த பிளேயர் வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. அவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.